ஹாய், இன்றைக்கி நான் நெய் எடுக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். ஏடு ஒரு 15 நாளாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு ஃபுல்லாக கிடச்சிருக்கு. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போடணும். போட்டு ஐஸ் க்யூப்ஸை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணோம்னா மேலே அப்படியே பட்டர் தெளிவாக கிடைக்கும். அதை அப்படியே மேலோட்டமாக வழித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஐஸ் க்யூப்பை போட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். பட்டரு தண்ணியில் போட்டு கழுவணும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த போட்ட ஏடெல்லாம் பார்த்திங்கன்னா இதுமாரி பச்சை தண்ணி மாதிரி ஆகிடும். இந்த டைம் வரலும் அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். திரும்பவும் ஐஸ் க்யூப்பில் போட்டு நல்லா கழுவி பார்த்தோம்னா பட்டர் நல்லா வந்துடும். தனியாக பட்டர் மட்டும் பாருங்கள், இவ்வளோ தான் வந்துச்சு. அடுப்பு பற்ற வச்சு வாணலில் பட்டரை போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக முருங்கை இலை போடணும். அதுக்காக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் செஞ்சோம்னா நல்லது. கொஞ்சம் கிளறி விட்டுக்கின்னே இருக்கணும். நல்லா நுரக்குட்டி ஃபஸ்ட்டும் நுரக்கட்டும், அடங்குற டைம்லேயும் நுரக்கட்டும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு அப்படியே ஏதோ ஸ்வீட்டு செய்கிற மாதிரி ஸ்மெல்லு பயங்கரமாக வரும். நல்லா கொதித்ததுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது மாதிரி நுர அடங்கிடும். கொஞ்ச நேரத்துலேயே நுர அடங்கிடும். அப்படியே கிளறி விடணும். இந்த மாதிரி பட்டரு ஐஸ் க்யூப் போட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து பண்ணோம்னா நெய் நிறைய கிடைக்கும். இல்லை அப்படியே கூட நேரடியாக ஏடெல்லாம் போட்டு நெய் எடுக்கலாம். அதில் செடிமெண்டேஷன் நிறைய கிடைக்கும், வேஸ்டேஜு. இதை நம்ம ரொம்ப வேஸ்டேஜ் இருக்காது, நெய் அதிகமாக கிடைக்கும் இந்த ப்ராசஸில் பண்ணால் தான். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஆகும். எனக்கு இந்த ஒரு 100 எண்ணெய் வர்றதுக்கே 100 நெய் வர்றதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த பட்டர் எடுக்கவே அவ்வளோ லேட் ஆகிட்டு எனக்கு. இனிமேல் நிறைய பட்டர் சேர்த்துடணும். நிறைய ஏடு எடுத்து வச்சுட்டு மாதக்கணக்கில் எடுத்து வச்சு பண்ணால் தான் நிறைய கிடைக்கும். வேலையும் கொஞ்சம் அதே நேரம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதே 2 மணி நேரம் தான் ஆகும். இப்போ அடங்குற ஸ்டேஜு நுர வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் முருங்கை இலை போட்டிங்கன்னா இன்னும் நெய் வாசனையாக இருக்கும். என்ன தான் கடையில் வாங்கினாலும் நெய் வீட்டில் செய்கிற மாதிரி எப்போவுமே வராது. படப்படன்னு சவுண்டு கேட்கும். ஓகே, நெய் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரத்துலேயே நுர அடங்கிடும். பாருங்கள், நெய் தனியாக நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே லைட்டாக கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அடியில் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துக்கிட்டு நெய்யை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு டெய்லி சாப்பிட கொடுக்கலாம். இது நல்ல கொலஸ்ட்ரால் தான், கெட்ட கொழுப்பு கிடையாது, நல்ல கொழுப்பு தான். எனக்கு ஒரு 100 ml தான் கிடச்சிது.